ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிகத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு நுணுக்கமான வீடியோ. இது டீட்டெயிலாக பாருங்கள். அதாவது பொதுவாகவே எல்லா அப்பாவுக்கும் தன்னுடைய பசங்க நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஆசை. எல்லாருக்குமே, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. பையனாக இருந்தால் நல்லபடியாக படித்து நல்ல வேலையில் உட்கார வச்சு நல்லா சம்பாதிக்கிற லெவலுக்கு பையனை தேற்றி விடணும் அப்படின்ற ஆசை எல்லா அப்பாவுக்கும் இருக்கும். பொண்ணாக இருந்தால் பொண்ணையும் அந்த மாதிரி நல்லா படிக்க வச்சு நல்ல வேலையில் உட்கார வச்சு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக பொண்ணை ஒரு செட்டில் டவுன் பண்ணிடணும் அப்படின்ற எண்ணம் எல்லா அப்பாவுக்கும் உண்டு. அது நியாயமான எண்ணம் தான், நியாயமான ஆசை தான். ஆனால் இதே ஆசை விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் வில்லங்கமாக முடியுது. அது ஏன்? அதாவது ஒருத்தர் விருச்சிகத்தில் பிறந்திருக்கார், விருச்சிக லக்னம், அவருக்கு அப்பா இருக்கார். அந்த விருச்சிகத்தில் பிறந்தவருடைய அப்பா என்ன செஞ்சாலுமே இவருக்கு அந்த விஷயம் முழுசாக பலன் கொடுக்க மாட்டேங்குது. அப்பா ஒன்று பண்ணால் கூட ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் ஃபினிஷிங் சரியில்லை. அது ஏன் விருச்சிகத்தில் லக்னத்துக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏன் அப்படின்னா, விருச்சிகம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்குது. அதாவது நம்ம பொதுவாக ஒருத்தருடைய அப்பாவை பற்றி சொல்கிறது அப்படின்னா 10ஆம் வீடை பார்ப்போம். எல்லாருக்கும் ஜோசியல் தெரிஞ்சது. சில பேர் 9ஆம் பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 9, 10ன்றது பார்த்திங்கன்னா 10 அப்பாவுக்கு கரெக்டாக வரும். ஸோ அப்போது இந்த 10ஆம் பாவம் காலபுருஷனுக்கு என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனியோட வீடாக வரும். 10ஆம் வீடு அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சனியோட வீடு. ஆனால் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சூரியன் தான். நம்ம காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா 10ஆம் பாவம் சரி சனியோட வீடாக வருது. ஆனால் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சூரியன். அப்போது விருச்சிகத்துக்கு 10ஆம் பாவம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் வரும். ஸோ அதோட வீட்டோட அதிபதி யார் அப்படின்னா சூரியன். டிஃபால்ட்டாகவே விருச்சிகத்துக்கு மட்டும் 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன். இது நல்ல விஷயம் தானேங்க அப்படின்னா கிடையாது. ஏன்? அதாவது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்பா, சனி புள்ள. அதாவது சனியோட கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சனி யாருடைய குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய குழந்தை தான் சனி. ஸோ அப்போ சனியோட பையன் அதாவது சூரியனோட பையன் சனி. ஆனால் இவங்க 2 பேருக்குமே சுத்தமாக ஒத்து வராது. காரணம் என்ன அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது. அதில் முதன்மையானது ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுனா வெளிச்சம். அதாவது சூரியன் ரொம்ப பிரகாசமானது. சூரியன் ரொம்ப பிரகாசமானது. சனி இருட்டு, கருப்புன்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் எப்போ வரும் அப்படின்னா காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறமேட்டு சூரியன் வரும். அதாவது இப்போது மத்தியானம் ஒரு 12 மணி ஆகுது அப்படின்னா சூரியன் நல்லா வெளிச்சத்தோடு இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அப்போ சனி எங்கே அப்படின்னா சனி காணாமல் போயிடும். ஏன்னா சனி இருட்டு. இப்போ பிரகாசமான ஒரு இடத்துல இருட்டை நீங்கள் தேட முடியுமா? தேடவே முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது காணாமல் போயிடும். ஸோ அப்போ இருட்டு எப்போ வரும் அப்படின்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இருட்டு வரும். ஸோ சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே, சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 6 மணிக்கு மேலே தான் இருட்டு லைட்டாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 7, 8, 9 மணிக்கெல்லாம் நல்லா இருட்டிடும். ஸோ இதுதான் சூரியன் சனிக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம். இவர் இருந்தால் அவர் இருக்க மாட்டார், அவர் இருந்தால் இவர் இருக்க மாட்டார். ஸோ அதுதான் கணக்கு. ஸோ அப்போது இந்த விருச்சிகத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டு அதிபதியே சூரியன், அவர் 10ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் வீட்டு அதிபதி யார் அப்படின்னா சனி தான். ஸோ அந்த சனியோட வீட்டில் இப்போ சூரியன் இருக்கார் அப்படின்னா அங்கே வில்லங்கம் உண்டு. பொதுவாகவே சூரியன் சனி பகை கிரகங்கள்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே சுத்தமாக ஒத்து வராது. அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா
சிம்மத்துடைய பகை, அதாவது 6ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோட வீடு. அது எது அப்படின்னா அதுதான் மகரம். காலபுருஷனுக்கு அதுதான் 10ஆம் பாவம். அதுதான் விருச்சிகத்துடைய 10ஆம் பாவத்துக்கு 6ஆம் வீடு தான் காலபுருஷனுடைய 10ஆம் பாவம். ஸோ அது சனியோட வீடு, இது வந்து சூரியனோட வீடு விருச்சிகத்துக்கு. ஸோ அப்போ இன்டைரக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, இன்டைரக்டாக எல்லா விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கும் எல்லா விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் அப்பா தான் வில்லன். அப்பா எப்படி சார் வில்லன் ஆகினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. இன்டைரக்டாக வில்லன் ஆவார். எப்படி? அப்பா வந்து குழந்தை தன்னுடைய பையனோ பொண்ணோ எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாமே செய்வார். ஆனால் அது விருச்சிகத்துக்கு ஏடகுடமாக தான் முடியும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தர் இருக்கார், விருச்சிக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். அவருடைய அப்பா இவரை நல்லா படித்து வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்புக்கு விடுறார். ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்லா படிக்க வைக்கிறார். அதுக்கப்புறமேட்டு அந்த அப்பா விசாரித்து இந்த டிகிரி படித்தா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு 4 பேர்கிட்ட விசாரித்து ஒரு பெரிய காலேஜில் பெரிய தொகை பல லட்சங்கள் செலவு பண்ணி பெரிய ஒரு டிகிரி படிக்க வைக்கிறார் பையனை. அந்த பையனும் படிக்கிறார், நல்லபடியாக படிச்சுட்டு டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றார். வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த டிகிரியால் நல்ல வேலை சம்பாத்தியம் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்பா சொன்ன அதே டிகிரி, பையன் நல்லபடியாக படிச்சிருக்கார், ஆனால் அப்பா சொன்ன மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னா வேலை கிடைக்காது, அந்த டிகிரி பிரயோஜனப்படாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன ஏதோ படித்தோம் வேலையே அமைய மாட்டேங்குதுன்னு சும்மா இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு யாராவது வருவார், ஃப்ரெண்டோ இல்லை சொந்தக்காரங்களோ கூட படித்தவங்க வேறு யாராவது வந்து ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க. ஏன் இப்படி இருக்க, நீ இந்த கோர்ஸ் பண்ணு, இந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி இதை பண்ணிவிட்டு இப்போது வேலைக்கு ட்ரை பண்ணு, இந்த வேலைக்கு ட்ரை பண்ணால் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு இவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் முயற்சி எடுத்து இவர் தனியாக ஒரு டிகிரி படிக்கிறார், தனியாக வந்து ஒரு சின்ன கோர்ஸ் பண்ணுறார். அந்த கோர்ஸ் மூலிமா அடுத்து வரக்கூடிய வேலை சூப்பர் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு விருச்சிக லக்னக்காரங்க நல்லா பிக்கப் ஆகி போவாங்க. அப்பா சொன்ன படிப்பை வச்சு ஒன்றுமே பிரயோஜனப்படலை. ஆனால் இவர் கொஞ்சம் முயற்சி எடுத்து வேறு ஏதோ டிகிரி பண்ணிட்டு போகிறாருன்னா அந்த வேலை தான் நல்ல வேலை சம்பாத்தியமாக. ஸோ இந்த மாதிரி தான் அப்பா ஒரு விஷயம் பண்ணினார் அப்படின்னா பையனுக்கு யூஸ் ஆகாது. அதே இது வந்து எல்லா விஷயத்துலையும் இது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படிப்பு. அப்பா வந்து பையனுக்கு வந்து பெருசாக ஒரு வீடு கட்டணும், பையன் வந்து நல்லபடியாக செட்டில் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பெருசாக ஒரு வீடு கட்டுறார். ஆனால் என்ன காரணமோ தெரியாது, பையனால் கடைசி காலம் வரைக்கும் அந்த வீட்டில் வந்து உட்காரவே முடியாது. அப்பா வந்து சென்னையில் பெருசாக ஒரு வீடு கட்டிட்டார். பையனுக்கு வேலை எங்கே கிடைக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் கிடைக்கும். பையன் வந்து ஹைதராபாத்தில் இருப்பார். ஸோ அப்போ கடைசி வரைக்கும் அப்பா கட்டின அந்த வீடு பையனுக்கு யூஸ் ஆகாது. அதுதான் விஷயம். இதே கல்யாணத்தில் எடுத்துக்கோங்க, அது இன்னும் ரொம்ப டேஞ்சர். ஒருத்தர் விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டார், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, விருச்சிக லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்க. அவங்களோட அப்பா வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னாலே கதை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் விருச்சிக லக்னக்காரங்க இந்த டிவோர்ஸ் ஆனவங்க இல்லை கல்யாணம் பண்ணி ரொம்ப பிரச்சனை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப குடைச்சலில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த கல்யாணம் உங்கள் அப்பா பார்த்து பண்ணி வச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமான்னுவாங்க. அதுதான் விஷயம். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய கல்யாணம் கூட அவங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை முடிஞ்சாச்சு. ஸோ இது வந்து 100% உண்மை. இது சிம்மாவோட ஸ்டாம்ப் ரூல்னே சொல்லலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்துக்கு அவங்க அப்பா என்ன பண்ணாலுமே அது வந்து கடைசியாக அந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பயன் பெறாது, அவங்களுக்கு யூஸ் கிடையாது அந்த விஷயத்தால்.
ஸோ அதனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான எந்த முடிவாக இருந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் எடுத்துடணும், ஒன்று விருச்சிக லக்னக்காரங்களே எடுக்கணும், இல்லை அம்மா சைடு ஆளுங்க வச்சு எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் யதார்த்தம். ஸோ இதெல்லாம் எந்த எந்த புக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வியெல்லாம் கேட்கலாம். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வருஷமாக வந்து தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். ஸோ அதனுடைய ஒரு விஷயந்தான் விருச்சிகத்தை பற்றி நான் சொன்ன இந்த விஷயம். ஸோ இது நீங்கள் தாராளம் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை கீழே கமெண்ட்ஸில் போடலாம். நீங்கள் விருச்சிக லக்னம், உங்கள் அப்பா சொல்லி எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, எது ஆகலை, அப்பாவை வந்து கடைசி வரைக்கும் மறக்க முடியாதபடி பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் செஞ்சுருப்பார். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.